பாரம்பரியம், கலாச்சாரம் என்பதையெல்லாம் கடந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் நவராத்திரி கோலு வைக்கும் வழக்கம் வெறும் பகட்டாக மட்டுமே மாறிவிட்டதோ என்ற கேள்வி பலராலும் முன்வைக்கப்படுகிறது. சென்னையின் நவீன நாகரீக வாழ்க்கையில் நவராத்திரி கோலுவின் முக்கியத்துவம் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தசரதர் என்ன யாகம் பண்ணினார்? உத்தரகாமிஷ்டி யாகம் பண்ணார். அப்போ யாரு வந்தா? மகாவிஷ்ணு வந்து என்ன கொடுத்தார்? பாயசம் கொடுத்தார். ஒரு கப் மிஞ்சினதையும் யாரு கொடுத்தார்? சுமித்திரைக்கே கொடுத்துட்டார். கொலு பொம்மைகளை காண்பித்து பழங்கால புராண கதை ஒன்றை பாட்டி ஒருவர் தனது பேத்திக்கு கற்றுக் கொடுக்கும் காட்சிகள்தான் இவை. கான்வென்ட் படிப்பும் கார்ட்டூன் கதைகளுமாய் வலம் வரும் இன்றைய சிறுவர்களுக்கு நம் பாரம்பரியங்களை சொல்லிக் கொடுக்க இந்த கொலு பொம்மைகள் மிகச்சிறந்த கருவிகளாய் விளங்குகின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, நம்ம ஓல்டு ஜென்ரேஷன் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து திஸ் இஸ் அ சான்ஸ் அவளுக்கு இங்கே வந்து பாட்டு பாடுறதுக்கெல்லாம் எத்தனையோ வருஷமாக அவங்க பாடாததெல்லாம் இங்கே கடவுள் இவ்வளோ டால்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கிறதுனால அவங்களும் பாடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெண்டன்சி இருக்கும். நம்ம குழந்தைகளும் அதை பார்த்தோன்னே நம்ம குழந்தைகளுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ 2 தலைமுறை இணைக்கிற ஒரு இதாக நான் நவராத்திரியை பார்க்குறேன். பழமையின் அடையாளங்களாக இருந்தாலும் கொலு வைக்கும் முறையும் நவராத்திரி கொண்டாட்டங்களும் நகர வாழ்க்கையின் புதுமைகளோடு இரண்டர கலந்துவிட்டன. முன்பெல்லாம் வீட்டுக்கு கொலு பார்க்க வரும் பெண்கள் தங்களுக்குள் வெற்றிலை பாக்கும், முகம் பார்க்கும் கண்ணாடிகளும் ரவிக்கை துணிகளும் கொடுத்து பிரார்த்தனைகளை பரிமாறிக்கொள்வார்கள். இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்திலோ அது ஃபேன்சி நகைகள், அழகு சாதன பொருட்கள் என்று புதிய அவதாரங்களை எடுத்து வருகிறது. நவராத்திரிக்கு பெருமை சேர்க்கும் சுண்டலை கூட இப்போது நவீன ஜிப்லாக் பொட்டலங்களில் தான் தருகிறார்கள். பொன் குழந்தைன்னா இப்போ கம்மல் மாலை அவங்களோட ட்ரெண்டை அனுசரித்து கொடுக்குறாங்க. பின்ன பூஜைக்கு வேண்டுங்கிற சாதனங்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஜூட் பேக்கு, அப்புறம் ஸ்லோவ புஸ்தகங்கள், அந்த மாதிரி என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் கடைகளில் இப்போ நிறைய கிடைக்கிறது. இப்போ சென்னையில் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கிராண்டாக அவங்க கொலுவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எத்தனை மாற்றங்களை கண்டிருந்தாலும் நகரங்களில் வசிக்கும் பெரும்பாலானோர் தங்கள் பூர்வீகத்தை மறந்து விடுவதில்லை. இதற்கு கொலு ஒரு சிறந்த சாட்சி. சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பு தேடி நகரத்திற்கு வந்தவைதான். அந்த விதத்தில் மதுரையை பூர்வீகமாக கொண்ட திருமதி கமலா மதுரையின் பெருமையை உணர்த்தும்படி தன் வீட்டின் கொலுவை அலங்கரித்திருக்கிறார். எங்கள் ஊர் மதுரை சித்திரை திருநாள் வந்து ரொம்ப புகழ்மிக்கது. அது அந்த வருஷம் எப்படியாவது வச்சு எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணி காட்டணும். கொலு மூலமாக வைக்கிறதும் எல்லாரும் வந்து ஆர்வமாக பார்க்குறதும் அவங்களுக்கு நல்ல மனசில் பதியும். அதில் ஒரு ஆர்வம் எங்களுக்கு. இவற்றையெல்லாம் கடந்து கொலு பொம்மைகளின் அலங்கரிப்பும் வண்ணமயமான கொண்டாட்டங்களும் பெண்களின் அழகுணர்வுகளை வெளிப்படுத்தும் வருடாந்திர கலை விழா என்பதில் சந்தேகம் இல்லை. நிற்க நேரமின்றி சுழலும் சென்னை போன்ற பெருநகரத்து வாழ்க்கையில் சற்று நிதானித்து வாழ்வின் அழகியலை கண்டு ரசிக்க இந்த நவராத்திரிகளும் நிச்சயம் ஒரு அழகான வாய்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சரண்யா. நவராத்திரி விழாவின் சிறப்பு அம்சமாக கருதப்படும் கொலு பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் தனியார் துணைக்கடை ஒன்றில் அனைத்து மக்களும் ரசிக்கும் வகையில் சிறப்பாக கொலு வைக்கப்பட்டுள்ளது. அம்மா காந்தி மதித்தாயே, அம்மா கருணை செய்வாயே, கடைகள் வைத்தென்னை அம்மா காத்தருள் புரிவாயே, கடைகள். பல குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆனந்தமாக பக்தி பாடல் பாடுவதை கேட்பது தனி சுகமே. நெல்லை மாவட்டத்தில் துணிக்கடை ஒன்றில் அழகாய் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த கண்கவர் பொம்மைகள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் கடையின் உரிமையாளர்கள். இதுபோன்று பொது இடத்தில் வைக்கப்படும் கொலுக்களால் மதங்களையும் மீறி மக்கள் எண்ணம் ஒன்று சேர்வதாக கூறுகின்றனர் முதியோர்கள். இங்கே வந்த இடத்துல கொலு பார்க்க வந்தோம். நல்லா கொலு பார்த்தோம், நல்லா சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுதாங்க. பொதுவாக எங்கேயும் நான் கொலு பார்த்ததே கிடையாது. கொலு என்றாலே நிச்சயம் ஏதாவது பரிசு பொருள் தர வேண்டும்.
அந்த வகையில் இந்த கடைக்கு வரும் அனைத்து மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதுடன் சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது. கொலுவை பார்த்திடாத பலருக்கு இந்த கொலு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த கொலு புது அனுபவத்தை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர் பெற்றோர்கள். அங்கேயும் பார்த்தா நவராத்திரி ஸ்பெஷலுக்காக இந்த கொலுவெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்ததுனால குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அம்மா கொலு வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு கொலுவை பற்றி தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்ளும் வண்ணம் அமைந்துள்ளது இந்த கொலு. புதிய தலைமுறைக்காக நெல்லை செய்தியாளர் தெய்வானை.